இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 10 அதிகாரம் 30 வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இல்லைன்னா நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம் என்றார்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இது எப்படின்னு இருக்கிறத பார்ப்போம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னா அவர் எப்படி ஒன்றாயிருக்கிறாருன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே அதிகாரத்தில் 34 வசனம். யோவான் 10 அதிகாரம் 34 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? 35 வசனம். யோவான் 10:35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க. இந்த 2 வசனத்தை பாருங்க. அதாவது இந்த வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் பாருங்க. அடுத்த வசனத்துக்கு நான் போகல, 36க்கு போகல. 35 யோவான் 10:35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அது முன்ன வசனம் பார்த்தீங்கன்னா, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? யூதர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கவில்லையான்னு கேட்குறாரு. இதில் இப்போ இந்த வசனத்தை குறித்து இன்னும் பார்க்க போகிறோன்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னா அவர் தெய்வ வசனத்தை பெற்றுக்கொண்டவர். அவர் தேவர்களாக இருக்கிறீர்கள்ன்ற மாதிரி அவர் பிதாவோட ஒன்றாக இருக்கிறார். ஒரு வசனம் பார்ப்போம். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வசனம். அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். இதில் என்ன பார்க்குறோன்னா, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கு, ஆவியில் அவங்க ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ சரீர பந்தத்தில் கணவன் மனைவி எப்படி ஒன்றாக இருக்கிறாங்களோ, ஒரே சரீரமாக பார்க்கப்படுகிறார்களோ, அதாவது தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காது கடவன், அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் சொன்னது போல, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். இது ஆவிக்குரிய பந்தம். இது நித்திய பந்தம், நித்திய விவாகத்தினால உண்டாகிற நித்திய பந்தம். சரிங்களா? இதனால தான் அவர் சொல்றாரு, யோவான் 10 அதிகாரம் 30 வசனத்தில், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இது பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இதில் நாங்கள் திருத்துவத்தை பற்றி பேச வரல. திருத்துவத்தில் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து சமமா, இவங்க 2 பேருக்கு பரிசுத்தாவின சமமா, அந்த திருத்துவத்தை பற்றி குழப்பிக்காதுங்க. திருத்துவத்தை பற்றி பேச வரல. இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா, வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை பேசுங்க, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறது போல, நீங்களும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்ற அனுபவத்துக்குள்ளே வர முடியும். தேவர்களா, அதாவது யோவான் 10 அதிகாரம் 34 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதிக்கவில்லையா? 35 வசனம். யோவான் 10:35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. அதாவது அவர் தேவனுடைய குமாரன், அந்த நிலையை அடைந்தார். அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி விண்ணப்பங்கள்னாலும் வேண்டுதல்னாலும் பயபக்தி நிமித்தம் அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அந்த மில்கிசேதேக்கின் பிரதான ஆசாரியராக மில்கிசேதேக்கின் மறைவின்படி நியமிக்கப்பட்டார்னு பார்க்குறோம். அதுபோல் அவர் சாதாரணமாக அந்த தேவகுமாரன் நிலையை அடையலை. நிறைய பாடுகளுக்கு உட்பட்டு தான் அந்த நிலையை அடைஞ்சார். தேவனுடைய நம்ம அநேக உபத்திரவங்களினூடாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் எழுதுவார், அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் சொல்வார். அநேக உபத்திரவங்களின் வழியாய், அந்த வசனம் பாருங்க.
அநேக உபத்திரவங்களின் வழியாய். உண்மை என்ன தெரியுங்களா? அநேக உபத்திரம் தான் வழியே. நீங்கள் படுற பாடுகள், இந்த உலகத்தில் நீங்கள் படுற பாடுகள், கர்த்தர் நிமித்தமோ வசனத்தின் நிமித்தமோ உங்கள் விசுவாசத்து நிமித்தமோ நீங்கள் படுகிற பாடுகள் தான் அதுக்கான வழியே உண்டாக்குது. அதுக்குண்டான அந்த பாடுகள் என்ன பண்ணுது? அதுக்குண்டான மகிமையை உங்களுக்கு பெற்றுத்தருகிறதுக்கான வழியை உண்டு பண்ணுது. அந்த வெளிச்சத்தை, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கான வழியை அந்த உபத்திரவம் தான் உங்களுக்கு உண்டு பண்ணி தருது. அதனால தான் நம்ம கர்த்தர் சொல்லியிருக்க, நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை விரோதிக்கிறவர்களையும் நேசிங்கள் சொன்னார். அதுபோல் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா என்ன யோசிக்கணும்னா, நம்ம இன்னும் கிட்ட நெருங்கி போகிறோம் கடவுள்கிட்ட. ஒருவருக்கு மரணம் எப்போ நேரிடுதோ அவங்க 100% கர்த்தர்கிட்ட ஐக்கியமாயிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம சரீரத்தில் இருக்கும்போது கர்த்தரோடு இருக்கிறோம், இருந்தாலும் அந்த 100% லெவலுக்கு வராது. அதுதான் அந்த கொஞ்சம் நம்மக்கிட்ட களிம்பு இருக்கும், கொஞ்சம் மாசு இருக்கும், கொஞ்சம் பரிசுத்த குறைவு இருக்கும். பூமியில் முழுவதுமாக 100% பியூரிஃபிகேஷன், அதாவது பர்ஃபெக்டிசம்னு சொல்லுவாங்க, பர்ஃபெக்ஷனாக பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அப்படியே இவர் தான் பர்ஃபெக்டான நீதிமான், பரிசுத்தவான், அப்படி ஒருவரையும் உலகத்தில் சொல்ல முடியாது. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் வேறு ஒருவரும் இல்லையேன்னு அவரே கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரு. அதுபோல நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்ன்றத அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். நம்ம ஜெபிச்சு, வேதம் வாசிச்சு, துதிச்சு, அடுத்து நம்ம அந்த பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் அவரிடத்துல அணுகி பயபக்தியோடு இருந்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூர்ணரான பின்பு இந்த நிலை வரும். கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவனும் அவருடைய ஒரே ஆவியாக இருக்கிற நிலை வரும். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்ற அந்த நிலை வந்ததுன்னு கிடையாது. நம்ம ஒவ்வொருவருமே அந்த நிலைக்குள்ளே கடந்து போகணும். அவர் ரோமர் 8 சொல்லியிருக்கிறது போல அவர் அநேக குமாரருக்கு முதற் பேரானவராக இருக்கிறார். அதாவது அநேக குமாரர்களுக்கு, அநேக உடன் சுதந்திரர்களுக்கு நம்மெல்லாம் தேவனுடைய வாரிசுகள். அவர் முதல்ல அந்த நிலையை அடைஞ்சார். நம்ம அதுக்கு யங்கர் பிரதராக வரோம். நமக்கும் கர்த்தருக்கும், நம்ம இயேசு கிறிஸ்துக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது நம்ம தொழுது கொள்கிற நிலைமையில் இருக்கிறதுன்றது ஒரு காலம், அறிந்து கொள்கிறதுன்றதுக்குன்றது ஒரு காலம், அனுபவமாக்கி கொள்றதுன்றது ஒரு காலம். அதுபோல் முதல்ல ஆரம்பத்தில் நம்ம கர்த்தரை தொழுது கொள்வோம், உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி வேதத்தில் ஒரு வாசிக்க அவரை பற்றி தெரிஞ்சுட்டே வருவோம், அறிந்து கொண்டே வருவோம். அதுக்கப்புறம் அறிந்து கொள்ளுகிற அனுபவம்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான், அதனால் ஒரு குழந்தை அது காயினை பெற்றெடுத்தான். அந்த மாதிரி நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கும் போது உங்களுக்குள்ள அந்த வார்த்தை ஜீவனை பிறப்பிக்கும், அநேகருக்கு வெளிச்சத்தை தர ஜீவனை பிறப்பிக்கும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனை பிறப்பிக்கும், வெளிச்சத்தை உண்டாக்கும். ஏன்னா அந்த வார்த்தை ஒளியானது, அவர் ஒளியாக இருக்கிறார், இருளானது அதை அழிக்க முடியாது. அதுபோல் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றான்றதுன்னா கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான்றதை பார்க்குறோம். நம்ம யாரோடு சேர்ந்திருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபெலோஷிப் முக்கியம். நான் பூமியில் நடக்கிற ஃபெலோஷிப் சொல்ல, ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தரோடு சேர்ந்துருக்கிறோமா? கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கு? அமர்ந்த சத்தம் எப்பவும் கேட்குதா? இல்லை அமர்ந்த சத்தத்தினோட அதை தவிர மற்ற இறைச்சலுக்கு தான் நம்ம இடம் கொடுத்துன்னு இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அமர்ந்த மெல்லி சத்தத்தை கேட்குறோம்? தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம்? வேதவசனம் வாசிக்க, ஜெபிக்க, துதிக்க, அந்நிய பாஷை பேச நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இதை நம்ம பார்ப்போம்.
அடுத்த ஒரு பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வசங்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இத்தோடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன்.